என்னுடைய இன்றைய தலைப்பு நின்னை சரணடைந்தேன் என்பது. இங்கு அழகாக சொன்னார்கள், இது பாரதியினுடைய வரிகள் என்று. நான் பக்கத்து ஊர்க்காரி, ஆகவே 45 கிலோமீட்டரில் குடியிருக்கிறேன் பாரதி பிறந்த மண்ணிலிருந்து. சொல்லப்போனால் சார்ல்ஸ் லாம் என்று ஆங்கில இலக்கியத்தில் ஒரு சிறந்த எழுத்தாளர். அவன் தனக்கு மிகவும் பிடித்தமான நகரம் லண்டன் என்று லண்டன் மாநகரத்தின் மேல் ஒரு தனிப்பட்ட நேசமும் பாசமும் அவனுக்கு உண்டு. நான் அதை படிக்கிற போதெல்லாம் எப்பொழுதும் நினைப்பேன், சார்ல்ஸ் லாம்க்கு லண்டன் எப்படியோ அப்படித்தான் எனக்கு பாரதி பிறந்த மண் எட்டயபுரம். அங்கொன்றும் நதி இல்லை, ஆறு இல்லை, அழகில்லை, சோலை இல்லை, மலர்கள் இல்லை. அழகாக இருக்கிற வரிசையான மாடங்களும் கோபுரங்களும் வீதிகளும் கூட இல்லை. தண்ணீரே இல்லாத ஒரு குளம், அதற்கு அட்டை குளம் என்று பெயர். அங்கும் இங்குமாக விளையாமல் வெறித்து கிடக்கிற நிலங்கள். அழகுக்கும் அந்த ஊருக்கும் எந்த சம்பந்தமும் இப்பொழுது இல்லை. ஆனால் அந்த மண்ணில்தான் பாரதி பிறந்தான் என்று நினைக்கும் போது, அந்த சாலைகளின் வழியாக பயணிக்கிற போதெல்லாம் ஏதோ கம்பீரமான ஒரு தமிழ் கவிஞன் மீசையை முறுக்கி விட்டு கொண்டு அந்த வீதிகளில் நிமிர்ந்த நன்னடை போடுவது போல ஒரு கற்பனை எனக்குள் எப்பொழுதும் எழும். பாரதியாருடைய வரிகள் என்று சொன்னார்கள். பாரதி கண்ணனை எல்லா நிலைகளிலும் நிறுத்தி பார்த்து பாடி மகிழ்ந்து அனுபவித்தவன். குழந்தையாக பார்த்தான், சீடனாக பார்த்தான், குருவாக பார்த்தான், தாயாக பார்த்தான், காதலியாக பார்த்தான், காதலனாக பார்த்தான். இப்படியெல்லாம் பல நிலைகளில் வைத்து பார்த்தவன். கண்ணனிடத்தில் தன்னை சரணாகதி பண்ணி கொண்டான். நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். பொன்னை புகழை உயர்வை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் என்று பாடுகிறார். 2 வரிக்குள் சரணாகதி என்றால் என்ன என்று 2 வரிக்குள் வைத்து விட்டான். அவன் சொன்னான், நாம் பொன்னையும் புகழையும் உயர்வையும் தான் விரும்பி கொண்டிருக்கிறோம். அந்த விருப்பம் நாள்தோறும் முயற்சிகளாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை தின்று கொண்டிருக்கிறது. பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன். இவைகள்தான் புகழை தேடி அலைகிறோம், பொருளை தேடி அலைகிறோம், உயர்வை தேடி அலைகிறோம். அதற்காக எவ்வளவோ கவலைப்படுகிறோம். தான் பின்னிக்கொண்ட வலைக்குள் சிலந்தி மாட்டிக்கொள்வதைப் போல நாமே நம்மை சுற்றி சுற்றி இந்த 3 விஷயங்களுக்காகவும் வலை பின்னிக்கொண்டே இருக்கிறோம். பின்னுகிற வலையோடு சேர்ந்து கவலையும் பின்னி கிடக்கிறது, நடுவில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். பாரதி சொல்லுகிறான், இப்படிப்பட்ட கவலைகள் என்னை தின்னக்கூடாது என்று நான் உன்னை சரணடைந்தேன் என்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா என்று பாரதி பாடுகிறார். சரணாகதி தத்துவத்தினுடைய சாரத்தை இந்த வரிக்குள் புகுத்தி பாரதி பாடினார். நாம் அடிக்கடி சொல்லுகிறோம் சரணாகதி சரணாகதி என்று. சரணாகதி என்றால் என்ன என்றால், என் பலத்தில் எதுவுமே இல்லை என்று முழுவதுமாக பகவானை 200% நம்பி அவன் திருவடியில் நாம் நம்மை அர்ப்பணித்து கொள்வது. அதற்கு பெயர்தான் சரணாகதி. இதற்கு நம்மாழ்வாரை விட சிறப்பாக வியாக்கியானம் யாரும் பண்ணிவிட முடியாது. இந்த சரணாகதி என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், நம்மாழ்வார் பாடுகிறார், அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகமுன்றுடையாய் என்னை ஆழ்வோனே, நிகரில் அமரர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லாத அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. உன் திருவடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன். ஆனால் நான் யார் என்றால், நான் புகழொன்று இல்லாதவன், கதி இல்லாதவன். கதி இல்லாதவனைத்தான் அகதி என்பார்கள். நான் புகழ் ஏதும் இல்லாதவன், உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன். எனக்கு கதியாயிருப்பவன் நீ, எனக்கு கதிமோட்சம் தருபவனும் நீ.
நீ இல்லை என்றால் நான் எதுவுமே இல்லை, உன்னால் தான் நான் என்று முழுவதுமாக ஒருவன் தன்னை அர்ப்பணித்து கொள்கிறானே, அதைத்தான் சரணாகதி என்று சொன்னார்கள். இறைவனிடத்தில் நாம் நம்மை சரணாகதி பண்ணி கொள்வது, அவனோடு இருப்பது இன்பம், இறைவனை பிரிந்தால் துன்பம் என்பதுதான் சரணாகதியின் தன்மை. சரணாகதியின் தன்மை என்ன என்றால், இறைவனோடு இருந்தால் இன்பம், அவனை பிரிந்தால் துன்பம். அழகாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆறு, ஆற்றின் ஒரு கரையில் கையில் குழலை வைத்துக்கொண்டு அழகிய ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை கல்லில் சமைத்து வைத்திருந்தார்கள். மக்கள் எல்லாம் குளித்து விட்டு, புனிதமான அந்த ஆற்றில் குளித்து விட்டு கரையேறும்போது ஆற்றங்கரையில் உள்ள செடிகளில் மலர்ந்திருக்கிற 2 புஷ்பங்களை பறித்து கிருஷ்ணன் காலடியில் வைத்துவிட்டு வணங்கிவிட்டு போவார்கள். ஆற்றினுடைய மற்றொரு கரை, அந்த கரையேறி செல்லுகிறவர்களுக்கு அங்கு ஒரு பெண் விக்கிரகம், அழகான ஒரு பெண்ணினுடைய விக்கிரகத்தை செதுக்கி வைத்திருந்தார்கள். அந்த வழியாக போகிறவர்கள் எல்லாம் புஷ்பத்தை பறித்து போட மாட்டார்கள். தினமும் குளித்து விட்டு போகும்போது அந்த விக்கிரகத்தோட கன்னத்தை தொட்டு பார்த்து, கையை தொட்டு பார்த்து, என்ன அழகாக இருக்குது அப்படின்னு பாராட்டிக்கிட்டே போவார்கள். ஆனால் மறந்து கூட ஒருவராவது ஒரு புஷ்பத்தை எடுத்து போட மாட்டார்கள். இந்த 2 விக்கிரகத்தையும் பண்ணினவன் ஒரே சிற்பி தான். அவன் பார்த்தா அந்த விக்கிரகம் கிருஷ்ண வடிவமாக கையில் குழலோடு இருக்கிறது, மலர் பறித்து போடுகிறார்கள். இந்த பெண் விக்கிரகத்துக்கு ஒரு புஷ்பம் போடக்கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சிற்பி யாரும் இல்லாத நேரத்தில் இந்த பெண்ணோட விக்கிரகத்தை எடுத்து கொண்டு போய் ஆற்றுக்கு அக்கறையில் கிருஷ்ணன் பக்கத்தில் வச்சுட்டான். அடுத்த நாள் குளிக்க வந்தவர்கள்லாம் பார்த்தார்கள். அந்த பக்கமாக கரையேறியவர்கள்லாம், ஆகா நேற்று வரைக்கும் கிருஷ்ணன் தான் இருந்தா, இன்றைக்கி ராதையும் வந்துட்டா அப்படின்னு சொல்லி ராதைக்கும் புஷ்பத்தை போட்டு 2 பேரையும் சேர்த்து சேர்த்து வணங்கினார்கள். நம் ஞானிகள் சொன்னார்கள், வெறும் பெண் விக்கிரகமாக இருக்கும்போது அதற்கு மரியாதையும் இல்லை, மாண்பும் இல்லை. எப்போ கிருஷ்ணரோட பக்கத்தில் வந்து உட்காந்துருச்சோ அப்போ ராதையாகி போச்சு. இதுவே தான் சரணாகதி. நாம் தனியாக இருக்கும்போது நாம் ஒன்றுமே இல்லை, நாம் பகவானோடு இருக்கும்போது கிருஷ்ணனோடு இணைந்த ராதையைப் போல நமக்கும் முக்கியத்துவமும் சிறப்பும் கிடைத்து விடுகிறது. இதுதான் சரணாகதி தத்துவம் என்றார்கள். அதுதான் வெங்கடேச பெருமானை சரணம் பிரபத்தியே நம் காதுகளில் வந்து விழுந்து கொண்டே இருக்கிறதே. நான் புகழில்லாதவன், கதி இல்லாதவன், நீதான் எனக்கு கதியாயிருப்பவன், கதிமோட்சம் தருபவன். இது ரொம்ப இந்த காலத்துக்கு தேவையாக இருக்கப்பட்ட ஒரு விஷயம். ஏனென்றால் தன்னை ஒருவன் சரணாகதி பண்ணிக்கொள்ள வேண்டுமென்றால் தான் ஏது மற்றவன் என்பதை உணர்கிறவனாக இருக்க வேண்டும். ஊரிலேன் காணியில்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காரொழி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளார் கழைகண்ணம்மா அரங்கமா நகருளானே என்று திருவரங்கப் பெருமாளை பார்த்து தொண்டரடிப்புடியாழ்வார் பாடும்போது சரணாகதி பண்ணி கொண்டார். பொழுதெல்லாம் போது கொண்டுன் பொன்னடி புனைய மாட்டேன், தீதில்லா மொழிகள் கொண்டுன் திருக்குணம் செப்ப மாட்டேன், காதலால் நெஞ்சம் அன்பு கலந்திலேன் அது தன்னால் ஏதுமற்றேன் அப்படின்னு பாடுகிற அளவுக்கு தன்னை உணர்ந்து பரம்பொருளுக்கு முன்னாலே தன்னை தாழ்த்தி கொண்டு, எனக்கென்று எந்த முக்கியத்துவமே இல்லை, நான் புகழில்லாதவன், கதி இல்லாதவன் என்று பகவானுக்கு முன்னால் தன்னை தாழ்த்துகிற நெஞ்சம் எவனுக்கு இருக்கிறதோ அவனே சரணாகதி பண்ணிக்கொள்ளுகிற தகுதி படைத்தவன். இன்றைக்கி நாம் பார்க்கிற லோகத்தில் புதுசாக எத்தனையோ நோய்கள்லாம் வந்து விஞ்ஞானம் ஒரு பக்கம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகுது, இன்னொரு பக்கம் விதவிதமான நோய்கள் வருகிறது என்கிறார். இந்த உடலுக்கு வருகிற நோய்களை விட மனசுக்கு வர நோய்கள் ரொம்ப கடுமை. உடலுக்கு வர்றதை கூட குணப்படுத்தி விடுவார்கள், மனசுக்கு வர்றதை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதிலே இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் மனசுக்குன்னு ஒரு பெரிய நோய் வந்திருக்கேன். அதுக்கு எந்த மகான் வந்து மருந்து கண்டுபிடிக்க போகிறாரோ தெரியாது. அந்த வியாதிக்கு 3 எழுத்து தான், அது EGO. இப்படி ஒரு 3 எழுத்து. வீட்டுக்குள்ளேயும் இருக்குது, ஆஃபீஸ்லேயும் இருக்குது, வெளி உலகத்துலேயும் இருக்குது. இல்லாத இடமே கிடையாது இந்த EGO. எல்லா இடத்துலையும் இருக்குது. ஈகோ, தன்முனைப்பு எல்லா இடத்துலையும் இருக்குது. நான் தான் பெரியவன், மற்றவன்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற தன்முனைப்பினால் வீடும் கட்டுப்போகிறது. நாட்டிலையும் அந்த நோய் தான், வீட்டிலையும் அந்த நோய் தான்.
இதுக்கு முற்றிலும் மாறுபாடானது தான் அர்ப்பணிப்பு உணர்வு, தன்னை சரணாகதி பண்ணி கொள்வது. இறைவன்தான் எல்லாத்துக்கும் பெரியவன், அவனை விட பெரியவர்கள் யாருமே கிடையாது, அவன்தான் எல்லாவற்றுக்கும் பெரியவனாக இருக்கப்பட்டவன். அதனால்தான் திருவாய்மொழி பேசுகிறது, உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன், மயர் வரும் மதிநலம் அருளினன் எவன் அவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன், துயரறு சுடரடி தொழுதழு என் மனநேன்னு நம்மாழ்வார் பாடுகிறாரே. யார் அமரர்களுக்கெல்லாம் அதிபதியோ, யார் நம்முடைய மனமாசுகளை அகற்றக்கூடியவனாக இருக்கிறானோ, யார் தனக்கு மேல் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்ல முடியாத அளவுக்கு உயர்ந்தவனோ, அவன் சுடரடியை பிடித்துக்கொள் என்றார் நம்மாழ்வார். அதுதான் சரணாகதி. இது நம்முடைய அருளாளர்கள் எல்லாரும் அதோட முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். நான் இதை விளக்குவதற்கு பாரத கதையிலிருந்து ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். மறக்கவே முடியாத சில பகுதிகள் பாரத கதையில். அதில் உலகம் எப்போவுமே, பாரதியார் பாடுறார் பார்த்தீங்களா, ஒரு பெண் கஷ்டப்படுறா அப்படின்னா பேய் கூட இறங்குமா. பாரதியார் பாடுறார், பெண் ஒரு துன்பப்பட்டா பெண்ணென்று சொல்லிடிலும் ஒரு பேயும் இறங்கும் என்பார் அப்படின்னு பாடிட்டார். ஒரு பெண் கஷ்டப்பட்டால் அதை பார்த்து ஒரு பேய் கூட இறங்கும்னு பாரதியார் பாடுறார். நல்ல வேளை ஒரு ஆண்மகன் பாடிட்டார். ஒரு பெண்ணு பாடியிருந்தால் ஆண்கள் சொல்லுவாங்க பெண் பாடினா இல்லையா, அதான் அப்படி பாடிட்டான். ஆனால் எங்களுக்காக பாரதியார் பாடினார். ஒரு பெண் கஷ்டப்பட்ட, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். பெண் விடுதலைக்காக பெண்கள் குரல் கொடுக்கறதுக்கு முன்னால் ஆண்கள் குரல் கொடுத்தார்கள். உங்களுக்கெல்லாம் ரொம்ப பாராட்டணும். உங்களெல்லாம் ஆண் வர்க்கம்தான் பெண் எழுச்சியோட, நல்ல அடிமை இல்லாமல் கல்வி திறத்தோட சுதந்திர சிந்தனையோடு இருக்கணும்னு ஆண்கள் தான் பெண்களுக்காக குரல் கொடுத்தவர்களே ஆண்கள் தான். அதனால்தான் இவ்வளவாவது சுதந்திரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதில் பாரதி அந்த சிந்தனையோடு பாடினான். பாரத கதையிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து பாஞ்சாலி சபதம் அப்படின்னு அதை மட்டும் பாரதி பாடி, ஏன்னா ஒரு பெண் பட்ட துன்பத்தை விளக்குகிற பகுதி, அதுவும் சரணாகதி தத்துவத்தை சொல்லுகிற பகுதி தான். பாரத கதை உங்களுக்கு தெரியும், நான் விஸ்தாரமாக சொல்ல போகவில்லை. பாண்டவர்கள் கட்டி அழகான மாளிகையை பார்க்கறதுக்காக துரியோதனாதியர்களை வரவழைத்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். பெரிய ராஜசூயாக நடந்தது. துரியோதனாதியர்கள் வரவழைக்கப்பட்டார்கள், மண்டபத்தை எல்லாம் சுற்றி பார்த்தாங்க. இந்த ராஜபோகங்களை எல்லாம் பார்க்கும்போதும், ராஜசூய யாகத்தில் தர்மனுக்கு கிடைச்ச மரியாதையை பார்க்கும்போதும் துரியோதனனுடைய மனசில் யாக குண்டத்தில் எரிஞ்ச நெருப்பை விட பொறாமை தீ பயங்கரமாக இருக்கு. நான் தமிழன் பழைய காலத்திலே ஒரு பழமொழி எழுதி வச்சுட்டான். என்னதுன்னா, உறவினர்களாக இருந்தால் கூட உடையது விளம்பேல். எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, அங்கே தோட்டம் இருக்குது, இங்கே வயல் இருக்குது, இங்கே பணம் இருக்குது, அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது. நோ, கிடையாதுன்னு தான். உடையது விளம்பேல். கொஞ்சம் குறைச்சி சொல்லு, இல்லைன்னா சொல்லாமல் இரு, அத்தனையும் சொல்லிடாத. நெருக்கமான உறவினராக இருந்தால் கூட, ஓ இவ்வளோ சௌகரியமாக இருக்கான் போல் இருக்கு அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் வரும். இவங்க இவ்வளோ பெரிய மாளிகையை கட்டி ராஜசூய யாகம் பண்ணி ஒரு நல்ல மனசோடு தான் உறவினர்களாக இருக்கிற துரியோதனாதிகளை பார்க்க வரும்படியாக அழைத்து இதெல்லாம் பார்த்துட்டு, அந்த ராஜசூய யாகத்தில் கோடிக்கணக்கான செல்வம் குவிந்து கிடக்கிறது. உலகத்து மன்னர்களை வென்று நாலாதிக்கலையும் போய் கொண்டு வந்து குவித்த செல்வங்கள் எல்லாம் இருக்கு. ராஜசூய யாகம் நடக்கும்போது துரியோதனன் பார்த்து கொண்டே இருக்கிறான். பாண்டவர்களுக்கு இவ்வளவு செல்வம் சேர்ந்தாச்சா? அந்த யாக குண்டத்துக்குள்ளே இருந்து அக்னி அப்படி வலஞ்சுழித்து மேலே எழுந்து வரும்போது லக்ஷ்மி பிரசன்னமாற, மகாலட்சுமி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கங்கா ஜலத்தை எடுத்து தர்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறார். இந்த காட்சியெல்லாம் யாக குண்டத்திலிருந்து வந்த மகாலட்சுமி சும்மா இல்லை, ஒரு அழகான முத்து மாலையை தர்மனுக்கு பரிசாக கொடுத்து காட்சியும் கொடுக்குறான். ஆக லக்ஷ்மி கொடுத்த முத்து மாலை, கிருஷ்ணர் அபிஷேகம் பண்ண தீர்த்தம். இந்த காட்சியெல்லாம் பார்த்தான் துரியோதனன். அவனுக்கு தூக்கம் வருமா? பொறாமை கொழுந்து விட்டு எரிய ஹஸ்தினாபுரத்துக்கு திரும்பி சென்றான். தூக்கம் வராமல் படுத்து புரழுகிறான். சகுனியை கூப்பிட்டான். இப்படியெல்லாம் உள்ள ராஜபோகத்தை பார்க்கறதுக்காக நான் போனேன், தர்மன் எங்கே, நான் எங்கே அப்படின்னு தூக்கம் இல்லாமல் சாப்பிடாம தூங்காமல் புலம்பிக் கொண்டு கிடக்கிறான். பொறாமையில் பொறாமப்படுகிறவனுக்கு தூக்கம் வராது, பொறாமை பிடிச்சவனுக்கு தூக்கம் வராது. புரண்டு கொண்டு கிடக்கிறான் துரியோதனன். சகுனி மாமா, நான் என்ன செய்வேன் என்று புலம்பினான். அப்போது சகுனி சொன்னான், கவலைப்படாதே, நிம்மதியாக தூங்கு. அவன் சொன்னான்,
இன்று அவை அனைத்தும் தர்மனுடைய செல்வம், நாளை அவற்றை உன்னதாக்குவேன் என்றான். ஒரே ஒரு வாக்கியம்தான். இன்று அவை தர்மனுடைய செல்வம், நாளை அவற்றை உன்னதாக்குவேன். இது எப்படி சாத்தியப்படும்? உடனே துரியோதனை அவன் கையை பிடிச்சிக்கிட்டான். நீ தான் என்னோட கடவுள், இனிமே எந்த சாமிக்கும் பூசை புனஸ்காரம்லாம் கிடையாது, நான் வணங்க போகிற கடவுள் நீ தான், அதுக்கு வழி சொல்லுன்னா. அப்போதான் சகுனி இந்த வழியை சொன்னான். பாண்டவர்களை வரவழைச்சி நாம் புதுசாக கட்ட போகிற மண்டபம் ஒன்று இருக்கே, அதை பார்க்க வரும்படியாக பாண்டவர்களை வரவழைச்சி வந்த இடத்துல அவங்கள சூதாட வச்சு அவங்க செல்வத்தை எல்லாம் கவர்ந்து கொண்டால் அந்த செல்வம் நம்முடைய செல்வம் ஆகிவிடும். இதற்கு சரி என்று தலையாட்டுகிறான். நெருப்பில் நெய் வாத்த மாதிரி இருக்குது, சரின்னு தலையாட்டினான் துரியோதனன். அது மாதிரியே செய்தார்கள். மண்டபம் பார்க்க வாருங்கள் என்று சித்தப்பாவாக இருக்கிற விதுரரை அனுப்பி அழைச்சிட்டு வர சொன்னான். அவர் பாண்டவர்களுக்கும் சித்தப்பா தான். அவர் போய் சொன்னார், மண்டபம் கட்டியிருக்காங்க, பார்க்க வரும்படியாக அழைக்கிறார்கள். ஆனால் நான் மனசாட்சிக்கு விரோதமாக போக மாட்டேன், போகிற இடத்துல உங்களை சூதாட வச்சு செல்வத்தை எல்லாம் கவர்ந்து கொள்ள திட்டம் போட்டிருக்கிறார்கள், ஜாகிரதைன்றார். உடனே பீமன் சொன்ன, ஆபத்து பக்கத்தில் இருக்குன்னு தெரிஞ்சு யாராவது வலிய போய் அதை தழுவிக்கொள்வார்களா? நாம் போக வேண்டாம், இது அஸ்தினாபுரத்திற்கு போவதற்கு உகந்த நேரம் அல்ல. விஜயன் வேண்டாம் என்றான், பீமன் வேண்டாம் என்றான், நகுலன் வேண்டாம் என்றான். தருமன் சொன்னான், இது உசிதமோ உசிதம் இல்லையோ, அழைத்தவர் அப்பா திருதராஷ்டிரர் பெரியப்பா, ஓலை கொண்டு வந்தவர் சித்தப்பா, அப்பா சொல்ல கேட்கணும். தகப்பனார் அழைத்து போகவில்லை என்றால் தந்தை சொல்லை மீறிய குற்றம் வரும். அதற்கு பதிலாக எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை, பார்த்து கொள்ளலாம், புறப்படுங்கள். 5 பேரில் 4 பேர் முடிவு பண்ணிட்டாங்க போகலாம்னு. தர்மன் போக வேண்டாம்னு 3 பேர், ஒருத்தன் மட்டும் ஒரு முடிவும் சொல்லலை, அவன் தான் சகாதேவன். எப்போவுமே விஷய ஞானம் இருக்கிறவன் உடனே பேச மாட்டான். பேசாமல் இருந்தா, ஏண்டாப்பா நீ ஒருத்தன் பேசாமல் இருக்க, உன் பங்குக்கு எதையாவது சொல் அப்படின்னு கேட்ட பிறகு அவன் சொன்னான், நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, நீங்கள் போகணும்னு முடிவு செய்தாலும் போக வேண்டான்னு நீங்கள் முடிவு செய்தாலும் அதெல்லாம் நடக்க போகிறதில்லை. விதி ஒரு முடிவு வச்சுருக்கு, அதுபடி நடக்கும்னா. ஏன்னா முக்காலமாக அறிந்த ஞானிகளில் ஒருவன் அல்லவா சகாதேவன். விதி என்ன நினச்சிருக்கோ அதுபடி நடக்கும், அது பெடரியை பிடிச்சி தள்ளும்னு அர்த்தம். வேறு வழி இல்லாமல் பஞ்சவர்கள் போன இடத்துல தானே விருந்து சாப்பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், பொழுதுபோக்க ஆடலாம் வான்னு சொல்லி காய்களை உருட்ட தொடங்கினார்கள். பாரதம் மாதிரி தர்மன் சொல்கிற கதை எதுவுமே கிடையாது. கொஞ்ச நேரம் பொழுதுபோக்க ஆடலாம், சூதாடவான்னு அழைக்கிறார்கள். தர்மன் வரமாட்டேங்கிறான். ஆனால் தர்மனை லோபி கருமி சூதாடினா செல்வம் தொலைஞ்சு போயிடும் நினச்சி தானே வரமாட்டேங்கிறேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் சொன்ன பிறகு சரி பரவாயில்ல, பொழுதுபோக்கு தானே உட்காந்து ஆடலாம்னு தர்மன் உட்காந்துட்டான். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச கதை தான். பொதுவாக சாஸ்திரம் ஒன்று சொல்லுது, என்னென்னா நம்மிடத்தில் 1% கூட பலவீனம் இல்லாமல் இருந்தால் யாரும் நம்மை தூண்டி குற்றச்செயலில் ஈடுபடுத்த முடியாது. 1% கூட நம்மக்கிட்ட அந்த பலவீனம் இல்லாமல் இருந்தால் யாராலையும் நம்மை வீழ்த்த முடியாது. அந்த குற்றச்செயலை செய்ய சொல்லி இதற்கு நாம் பொறுப்பாளி என்று அவர்கள் சொல்ல ஒரு தவறில் விழுகிறோம் என்றால் ஒரு 25% அதில் நம்ம பங்கு இருக்கும், நம்ம பலவீனம் இருக்கும். அது இல்லைன்னா அந்த தவறில் நம்ம விழவே மாட்டோம். தர்மனை 100 தடவை கூப்பிட்டான், வரமாட்டேன்னு சொன்ன தர்மன் 101வது தடவை கூப்பிட்ட உடனே போய் உட்காந்தான்ல, அதான் பாரதம். தர்மன் சூதாட்டத்தின் மேல் இயல்பாகவே தர்மனுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் சகுனி சூதாட கூப்பிட்டா முதல்ல வேண்டான்னு சொல்லுவான், அப்புறம் வந்துடுவான்னு தெரிஞ்சு தான் சகுனி என்ன செய்கிறான், ஹிட்டிங் இன் தி அக்கில்லஸ் ஹீல் என்பார்களே, அது மாதிரி எந்த பலவீனமோ அதில் அடிக்கிறான். அப்படி எப்படி சொல்ல போச்சுன்னு நீங்கள் கேட்கலாம் இல்லை? அதுக்கு பாரதத்துக்குள்ளே ஒரு ப்ரூஃப் வேணுமே, சூதாட்டத்து மேலே அவனுக்கு விருப்பம்னு. எல்லாம் முடிஞ்சு 12 ஆண்டு வனவாசம் எல்லாம் கழிஞ்சு ஓராண்டு அஞ்ஞாத வாசம் பண்ண போகிறேன்னு விராட நகரத்துக்கு போகிறாங்க எல்லாம் மாறு வேஷத்தில். அப்போ ஊர் எல்லையிலேருந்து யார் யார் என்ன வேஷம் போட்டு என்னென்ன பண்ண போகிறோன்னு பேசுகிறாங்க பாண்டவர்கள். அப்போ தர்மர் சொல்கிறார், நான் கங்குபட்டர்னு பேரை வச்சுக்கிட்டு நான் விராடனுடைய சபையில் போய் ஜோதிடம் பார்த்து சொல்லிக்கிட்டு அப்பப்போ பொழுதுபோக்கா ராஜாவோட சூதாடிக்கிட்டு எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? அப்போ உள்ளே கிடக்குது அந்த பலவீனம். அதை எவ்வளோ நல்லா கண்டுபிடிச்சி சகுனி சூதாடவான்னா முதல்ல வரமாட்டான், அப்புறம் வந்துடுவான், வந்து தோற்று போனால் பறித்து கொள்ளலாம் என்று திட்டம் தீட்டுகிறார். அதனால்தான் ஒரு பலவீனத்தை விட்டால் முழுசும் விட்டுணும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இருக்கேன்பாங்க, குறைக்கவே முடியாது.
கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பிறகு ஏறிக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாலாம் குறைக்க முடியாது, விட்டால் முழுசாக விட்டுணும். அப்புறம் அது பக்கமே தலை வச்சு படுக்கப்படாது. மனித பலவீனத்தை படம் பிடித்து காட்டுகிற ஒரு அழகான பகுதி. அப்புறம் உட்காந்தாங்க, ஆட உட்காந்தாங்க. எல்லாம் ஆடு மாட்டையும் உரிமை மகளிரையும் பொன்னையும் வெள்ளியும் வைரத்தையும் தங்கத்தையும் வச்சு ஆடி எல்லாத்தையும் தோற்று கடைசியில் தன்னையும் வச்சு ஆடி நாட்டையும் வச்சு ஆடி தம்பிமாரியும் வச்சு ஆடி எல்லாத்தையும் தோத்தேன். அதான் பாரதியார் பாடினார், ஆடிழந்து விட்டான் தர்மன் ஆழிழந்து விட்டான், மாடிழந்து விட்டான் தர்மன் மந்தை மந்தையாக, பீடிழந்த சகுனி பின்னும் பேசுகின்றான், நாடிழக்கவில்லை தர்மா நாட்டை வைத்திடுன்றான். தர்மபுத்திரா, உன் தகுதிக்கு ஆடும் மாடும் உரிமை மகளிரும் பொண்ணும் வெள்ளியும் இதா, நாட்டை வச்சு ஆடு. தேசத்தை வச்சு ஆடலாமாங்கிற சிந்தனையே இல்லையே. ஜெயிச்சா போதும்னு நாட்டையும் வைத்து ஆடினான். நாட்டை வச்சு யாராவது ஆடுவார்களா? அரசாடுகிற தேசத்தை வச்சு ஆடினான். அப்பவும் சிந்தனை இல்லை, அதையும் தோற்றான். தம்பிமாரை ஒருத்தரையாக வச்சு ஆடி தோற்றி தன்னையும் தோற்றான். நகுலனை தோற்றான். ஐவரில் அழகன் நகுலன். நகுலனை தோற்றதனால் அழகை தோற்றான். சகாதேவனை வைத்து ஆடினான். அவன் அறிவில் சிறந்தவன், அவனை தோற்றதனால் அறிவை தோற்றான். பீமன் பலத்தில் சிறந்தவன், அவனை வைத்து ஆடியதனால் பலத்தை தோற்றான். வீரத்தில் சிறந்தவன் அர்ஜுனன், அவனை வைத்து ஆடி வீரத்தையும் தோற்றான். தன்னை வைத்து ஆடினான், தர்மத்தையும் தோற்றான். பாஞ்சாலியை வச்சு ஆடுறதுன்னு முடிவாகி விட்டது. 5 பேரையும் வச்சு ஆடி அங்கவஸ்திரம் இல்லாமல் அடிமைகளாக நிற்கும்போது ஏன் கவலைப்படுகிறாய்? சகுனி சொல்லுகிறான், தோற்க தோற்க நீ சோர்வடைந்தால் வெற்றி பெறவே முடியாது. ஆடுவதற்கு பொருள் இல்லை என்றா கவலைப்படுகிறாய்? பாஞ்சாலியை வச்சு ஆடுட்டான். அப்போவாவது மனைவியை வச்சு ஆடலாமாங்கிற சிந்தனை இல்லையே. அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், இழத்தொரும் காதலிக்கும் சூது. ஜெயிச்சவன் கூட இடத்த காலி பண்ணுவான், தோத்தவன் போக மாட்டான். திருவள்ளுவர் சொல்கிறார். இருக்கிற மிச்சத்தையும் விட்டு இழந்ததை கொஞ்சம் பிடிச்சிட்டு போவோம்னு அதையும் விடுற வரைக்கும் அசைய மாட்டான். அதனால தானே இழத்தோறும் காதலிக்கும் சூதுன்னாரு. இவன் பார்த்தா மனைவியை வச்சு ஆடலாமாங்கிற எண்ணமும் இல்லாமல் எவ்வளோ அழகாக கேட்குறான் பாருங்க பாரதி. செருப்புக்கு தோல் வேண்டியே இங்கு கொல்வரோ செல்வ குழந்தையை, விருப்புற்ற சூதினுக்கு ஒத்த பந்தயம் மெய்த்தவ பாஞ்சாலியோ. செருப்புக்கு தோல் வேணும்னு குழந்தைய கொல்லுவானா யாராவது? சூதாட்டத்தில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக மனைவியை வச்சு ஆடுவானா? பாரதி கேட்டான் அந்த கேள்வி. அவளையும் வைத்து ஆடினான், தோற்றான். தோற்ற பிறகு துரியோதனன் சொல்லுகிறான், இனிமேல் இவள் நமக்கு அடிமை. ஆடை குலை உற்று நிற்கிறாள், அவள் ஆ என்றழுது துடிக்கிறாள். மாடு நிகர்த்த துச்சாதனன் அவள் மைக்குழல் பற்றி இழுக்கிறான். இந்த பீழையை நோக்கினன் பீமனும் கரை மீறி எழுந்தது வெஞ்சினம். துயர் கூடி தருமனை நோக்கியே அவன் கூறிய வார்த்தைகள் கேளிரோ. சூதர் மனைகளிலே அன்னே தொண்டு மகளிர் உண்டு, சூதிற் பணயமென்றே அங்கோர் தொண்டச்சி போவதில்லை. ஏது கருதி வைத்தாய் அண்ணே, யாரை பணயம் வைத்தாய்? அந்த சுடர் விளக்கை ஆடி தொலைத்து விட்டாய். துருபதன் மகளை, திருஷ்டத்யும்னன் உடன்பிறப்பை இரு பகட என்றாய், இவர் கடிமை என்றாய். இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா, அண்ணன் கையை எரித்திடுவோம் என்றான். எந்த கை சூதுகாயை உருட்டி பாஞ்சாலியை தோற்றதோ அந்த கையை எரிப்போம், சூட்டுக்கோலை கொண்டு வா என்று கோபத்தில் பேச ஆரம்பித்தான் பீமன். எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்து இழந்தான், அண்ணன் கையை எரித்திடுவோம். அவளையும் வச்சு ஆடி தோற்ற பிறகு கொக்கரிக்கிறார் துரியோதனன். துச்சாதனா, இனிமேல் அவள் நமக்கு அடிமை, அவளை இழுத்து கொண்டு வா. அவன் ஆணை பிறப்பிக்க அந்த புறத்திலிருந்து அவளை இழுத்து கொண்டு வந்தார்கள். பாருங்கள், பாரதி பேசினா தரதரன்னு அவன் நீண்ட கூந்தலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்தாங்க. நீண்ட கருங்குழலை நீசன் கரம் பற்றி முன்னிழுத்து சென்றான். மக்கள்லாம் இருந்து பார்க்குறாங்க அவள் போகிறத. ஆனால் தடுத்து நிறுத்துகிற தைரியம் ஒருத்தருக்கும் இல்லை. சமூகம் ரொம்ப மாறிட்டுன்னு நம்ம சொல்கிறோமே, அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இன்றைக்கும் இருக்குது. என் வாசல் கதவுகளை சிரமம் தட்டாத வரைக்கும் யார் சிரமத்தை பற்றியும் எனக்கு கவலை இல்லை என்று நினைக்கிற விட்டேத்தியான போக்குத்தான் இன்றைக்கும் சமூகத்தில் இருக்குது. இதுதான் அன்னைக்கும் இருந்துச்சு. தரதரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. தடுத்து நிறுத்த ஒருத்தருக்கும் தைரியம் இல்லை.
நீண்ட கருங்குழலை நீசன் கரம் பற்றி முன்னெடுத்துச் சென்றான். வழிநடுக மொய்த்தவராய் என்ன கொடுமை இது என்று பார்த்திருந்தார். ஊரவர்தம் கீழ்மை உரைக்கும் தரமாமோ வீரமில்லா நாய்கள் விலங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராதலத்தில் போக்கிய பொன்னை அவளை அந்த புறத்தினிலே சேர்க்காமல் நெட்டை மரங்கள் என நின்று புலம்பினார். பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணை போமோன்னா, ஒன்றுக்கும் உதவாத புலம்பல் ஐயோ ஐயோடு புலம்புனாங்களே தவிர ஒருவராவது வந்து உதவிக்கரம் நீட்டுவதற்கு தயாரில்லை. மொத்த பேரையும் சேர்த்து சொல்லிட்டான், கீழ்மை ஊரவர்தம் கீழ்மை உரைக்கும் தரமாமோ அப்படின்னு அவ்வளவு கோபத்தில் சாடுறான். இழுத்துக்கிட்டு போய் தரன்னு கூந்தலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் சபையில் விட்டான். சரணாகதி வருகிற இடம் பாருங்கள். அரியாசனத்தில் உட்கார்ந்துருக்கிற துரியோதனன் சொல்கிறான், இவள் பாண்டவர் தேவியும் அல்லள், பாஞ்சாலத்தான் மகளும் அல்லள். இந்த நேரத்திலிருந்து இவள் நமக்கு அடிமை. அடிமைகளுக்கு ஏது மேலாடை? ஆடை பற்றி இழு துச்சாதனா என்றான். கூந்தலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து சபையில் விடுறா. 100க்கு 100 ஆடவர்கள் கூடியிருக்கிற சபை. ஒரு பெண்ணோட நிலைமை எப்படி இருக்கும்னு கற்பனை செய்து பாருங்கள். 100க்கு 100 ஆடவர்கள் கூடியிருக்கிற சபையில் கூந்தலை பிடிச்சி இழுத்துட்டு வந்தா, இப்போ ஆடையை பற்றி இழுத்து அவமானம் பண்ணு, அடிமைகளுக்கு மேலாடை இல்லை என்கிறான் துரியோதனன். அந்த சபையில் பெரியவர்கள்லாம் இருக்காங்க. பீஷ்மரும் இருக்கார், குல முதல்வர் பாட்டனார் பீஷ்மரும் இருக்கார். இந்த சோப்ரா பாரதம் எடுத்து காட்டினார் பார்த்தீங்களா, அந்த கதையை திரும்ப காட்டினாங்கன்னா பாருங்கள். இந்த சீன் வரும்போது பீஷ்மர் உட்காந்துருக்கிற ஆசனத்தோட கைப்பிடியே இப்படி கையால் நெரிச்சிட்டு உட்காண்டிருப்பார். ஏன்னா அவரால் தாங்க முடியல, தடுக்கவும் முடியலன்னு அர்த்தம். இந்த அநியாயம் அரங்கேறுகிற சூழ்நிலையில் பீஷ்மர் இருந்தார். துரியோதனன் சொல்லுகிறான், சொன்னா கேட்க மாட்டான், மூடன், முதலையும் பிடிச்சது விடாது, மூர்க்கனும் பிடிச்சது விட மாட்டான், சொன்னால் அவமரியாதை தான் கிடைக்கும் என்று அதை ஏற்றுக்கொள்ளாத பீஷ்மர் ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாமல் பேசாமல் இருந்தார். அவர் மனம் அதை விரும்பவில்லைன்னு காட்டுறதுக்கு தான் சோப்ரா அப்படி நாக்காளியோட கைகளை நெரிப்பது போல் எடுத்து காட்டிப்பார். கதறுகிறான் துரியோதனன், ஆடையை பற்றி இழுத்து அவமானப்பட்டான். ஆடை தலைப்பை பிடிக்கிறதுக்கு துச்சாதனன் ஆடையின் ஒரு தலைப்பை பிடிக்கிறான், பற்றி இழுக்க தொடங்குகிறான். ஆடையை பிடிச்சி இழுத்து அவமானம் பண்ணினால் இத்தனை ஆடவர்கள் கூடியிருக்கிற சபையில் அந்த பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய மானபங்கம் ஏற்பட்டிருக்கு. யார் காப்பாற்றுவார்கள்? நீ சபைக்கு வரணும், உன்னை இழுத்து கொண்டு வருகிறாயா, இழுத்து கொண்டு போகவான்னு கேட்டானே அந்த புறத்தில் போய் துச்சாதனன். அப்போவே பாஞ்சாலிக்கு தனக்கு ஆபத்து வந்து போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. உன் கணவன்மார் உன்னை சூதாடுகளத்தில் வைத்து ஆடி தோற்று விட்டார்கள், என்னோட வரியா உன்னை பற்றி இழுத்துக்கிட்டு போவா. இதான் அவன் கேட்ட கேள்வி தானே. அவனை மாடு நிகர்த்த துச்சாதனன் எழுதிட்டான். இப்படி ஒரு கஷ்டம் வந்து போச்சுன்னு அந்த புறத்தில் இருக்கிறவளுக்கு தெரிஞ்சது. உடனே என்ன செய்தா தெரியுமா, இந்த ஆபத்து வந்துட்டு உன்னை சூதாடுகளத்தில் தோற்று அடிமையாக்கி விட்டார்கள், புறப்படு. உடனே பாஞ்சாலி சொன்னா, அப்படியா, என்னை சூதாடுகளத்தில் வச்சு சூதாடி தோத்துட்டாரா? அவர் தன்னை முதல்ல தோற்றாரா இல்லை என்ன முதல்ல தோற்றாரா? அதை போய் தெரிஞ்சுட்டு வா. என்னை முதல்ல தோற்ற பிறகு அவரை தோற்றிருந்தா செல்லுபடியாகும். அவரை தோற்ற பிறகு என்ன தோற்க முடியாது. ஏன்னா அவரை தோற்ற பிறகு அவர் அடிமையாகி விடுவார், பிறகு அவருக்கு மனைவின்னு உரிமை கிடையாது. அதனால் சட்டப்படி முதல்ல என்னை வச்சு தோற்றிருந்தா தான் செல்லுபடியாகும். அவரை தோற்ற பிறகு என்ன தோற்றா செல்லுபடி ஆகாது. எப்படி தோத்தாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல் அப்படின்ட்டா. அப்போ ஆபத்து வந்திருக்குன்னு தெரியுது. ஆனாலும் ஒரு ராஜமாதா பார்த்தீங்களா, கஷ்டம் வந்தவுடன் முதலில் அவள் துணைக்கு அழைத்தது சட்டத்தை தான். இல்லை வசதியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் முதல்ல சொல்லுவாங்க என்னென்னா, நம்ம லாயர்கிட்ட போய் சொல், அவர் பார்ப்பார். என்னன்னா அவர் பார்ப்பார். ஏன் நீ போட்டு அலட்டிகிட்டு இருக்க, உனக்கு தெரியுமா ஏதாவது சட்டம் தெரியுமா உனக்கு, அவர்கிட்ட போய் சொல்லிட்டு பேசாமல் அவர் பார்ப்பார். அப்படி முதல்ல சட்டத்தை தான் நாடுகிறார்கள். பாஞ்சாலியும் ஒரு ராஜமாதா சட்டம் பேசினாள். நாயகர் நந்தமை தோற்றபின் என்னை நல்கும் உரிமை அவருக்கு இல்லை, புலை தாயத்திலே விலைப்பட்டவர் என்ன சாத்திரத்தால் என்னை தோற்றிட்டார். சட்டம் பேசுகிறாள். சட்டப்படி அவரை தோற்ற பிறகு என்ன தோற்றிருந்தால் செல்லுபடி ஆகாது. அதுக்கு துச்சாதனன் சொன்னால்,
உன்னை தோத்த அவங்கள தோத்தாங்களா இல்லை அவரை தோத்த பிறகு உன்னை தோற்றாங்களா, இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காதே. சபையில் இருக்கிற உன் கணவனை வந்து கேள்தான். உன் கணவனை சபையில் இருக்கிற இடத்துல வந்து கேள். இதுலேயும் பாருங்கள் ஒரு சூட்சமாக இருக்கிறது. என்னன்னா, எதிரியாக இருக்கப்பட்ட துச்சாதனன் பாண்டவர்களின் தேவியான பாஞ்சாலி பலர் முன்னிலையில் சபையில் பாண்டவர்களை இப்படி ஒரு கேள்வி கேட்டு அவர்களை இன்னும் சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதில் ஒரு லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தான் துச்சாதனன். அதனால்தான் பெண்களுக்கு அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் அறிவு சொல்கிறாங்க. ஏதாவது திருத்தமாக சொல்லணும்னா, வீட்டுக்காரரோட நடவடிக்கை எதையாவது திருத்தணும்னா தனிமையில் சொல்லு. 4 உறவுக்காரங்க விருந்துக்கு வந்திருக்கிற இடத்துலையா போட்டு உடைக்கிறது? எவ்வளோ பெரிய அவமானமான வேலை செய்யாது, அது தனியாக சொல்லு. நல்லது ஏதாவது பண்ணால் 4 பேர் முன்னால் சொல்லு. நம்ம தலைமாத்தியில் செய்கிறோம். நல்லது ஏதாவது பண்ணால் யாரும் இல்லாத இடத்துல ரகசியமாக சொல்லிடுவோம். மோசமானது ஏதாவது இருந்தால் 10 பேர் இருக்கிற இடத்துல போட்டு உடைக்கிறோம். அதில் ஒரு லாபம் தேடுறான் பாருங்க துச்சாதனன். உன் கணவன் மாதிரி நீயே வந்து கேள். அப்போ 100 பேர் கூடியிருக்கிற சபையில் ஒரு மனைவியானவள் தன் கணவனை இப்படி பேசி சிறுமைப்படுத்துவதில் தனக்கு ஒரு லாபம் இருக்கிறது என்று துச்சாதனன் நினைக்கிறான். முதல்ல அவள் நாடியது சட்டம். கை கொடுத்துச்சா? சட்டம் கொடுக்கல. 2வது நிலைமைக்கு போகிறா. என்னன்னா, ஒரு பெண்ணோட கஷ்டத்தை ஒரு பெண் நல்லா புரிஞ்சுக்கிடுவா அப்படின்னு நினச்சி ஓடி போய் துரியோதனாதிகளின் தாயாரான காந்தாரி பின்னால் போய் ஒளியறான். மா, என்னை பிடிச்சி இழுத்துட்டு போக வந்திருக்கான் துச்சாதனன், நீங்கள் தான் என்னை காப்பாற்றுங்கன்னு காந்தாரி பின்னால் போய் ஒழிஞ்சான். அந்த காந்தாரி என்கிற பெண் சொன்னால், மச்சனன் தானே கூப்பிடுறான் போன்னா. அவகிட்ட இதை விட வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? 100 பாவிகளை பெற்ற பாவி, இதை விட ஏதாவது எதிர்பார்க்க முடியுமா? மச்சனன் தான் கூப்பிடுறான் போ. அப்போ 2வது அவள் நாடியது காந்தாரியின் உதவியை, அதுவும் தோல்வி. சட்ட உதவியை நாடினா தோல்வி, காந்தாரியோட உதவியை நாடினா தோல்வி. மனுஷனுக்கு வரக்கூடாத கெட்ட காலம் இதுதான். அவன் வரப்போறியா இழுத்துக்கிட்டு போகவான்னு கேட்டான் பாருங்க. அப்போ இந்த பாஞ்சாலி என்ன செய்தாள்? தன் 2 கரங்களையும் குவித்து, துச்சாதனா, சபைக்கு வர முடியாத நிலைமையில் இருக்கிறேன், கருணை காட்டு என்றாள். கெட்ட நேரத்தோட உச்சகட்டம். என் கஷ்டத்திலிருந்து நான் வெளிவரத்துக்கு என்னை காப்பாற்ற முடியுமான்னு ஒரு துஷ்டனை கையெடுக்க வேண்டிய நிலைமை ஒருத்தருக்கு பூமியில் வந்தால் அதை விட சாவு எவ்வளவோ சாதாரணமானது. ஒரு துஷ்டனை கையெடுக்க வேண்டிய நிலைமை வருது பாருங்கள், அதை விட கீழான நிலை உலகத்தில் ஏதாவது இருக்கா? துச்சாதன மாதிரி அறத்தோட சம்பந்தம் இல்லாத மிருகம் போன்ற ஒருவனை பகவானுக்கே குவித்த முளரி கரங்களை அவனை பார்த்து 2 கையையும் சேர்த்து துச்சாதனா எனக்கு கருணை காட்டுன்னு கேட்குற நிலைமைக்கு வந்தாலே பாஞ்சாலி, இதை விட கெட்ட நேரத்தின் உச்சகட்டம் எதுவும் இல்லை. அவன் கருணையாக காட்டுவான். மனித உயிரை குடிப்பதற்கு சீறி பாய்ந்து வருகிற புலிகிட்ட போயா தர்மம் பேச முடியும்? இன்னும் செய்ய முடியவில்லை. அவன் பாய்ந்து வந்தான். வழக்கம் போல அவளுடைய தலைமுடியை பிடிச்சான், தரதரன்னு இழுக்க போகிறான். 3வது முயற்சியும் தோல்வி. துச்சாதனை காப்பாற்றுவான்னு நினைச்சாலே 3வது முயற்சியும் தோல்வி. அவன் பற்றி இழுத்து கொண்டு போகிறான். ஊராரெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களே, யாராவது உதவி செஞ்சாங்களா? ஒருவரும் உதவி செய்யவில்லை. பெண் பாவம் அன்றோ பெரிய வசை கொள்ளீரோ, கண் பார்க்க வேண்டும் என்றால் ஒருத்தரும் கவலைப்படவில்லை. 4வது முயற்சியின் தோல்வி. இழுத்துக்கிட்டு போய் துரியோதன சபையில் கொண்டு போய் விட்டான். விட்ட உடனே பாஞ்சாலி சொன்னா, பெண்டீர் தமை உடையீர் பெண்களுடன் பிறந்தீர். இந்த சபையில் இருக்கிறவங்களை பார்த்து, பெண்ணுக்கிட்ட தானே பிறந்தீங்க, பெண் தானே உங்களுக்கு சகோதரியாக இருக்கா, பெண் தானே உங்களுக்கு வாழ்க்கப்பட்டிருக்கா, நானும் ஒரு பெண்ணு கஷ்டப்படுறேனே, ஒருத்தராவது உதவி செய்யக்கூடாதான்னு கதறாளே சபையில். எல்லாம் அச்சடித்த பதுமை மாதிரி அங்கேயும் உட்காந்துருக்கு. வேறு வழியே தெரியல. ஆடை பிடிச்சி இழு, அவமானம் பண்ணுன்னு கதறுகிறான் துரியோதனன். பாஞ்சாலி பார்த்த வேற வழி தெரியல. எல்லா தர்மத்தையும் கரைச்சி குடித்தவர், வேதம் படித்தவர், தகப்பனுக்காக பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிற்கிற குல முதல்வர், அவருக்கு தெரியாத நீதியோ தர்மமோ எதுவும் கிடையாது. நம்ம பாட்டனார் பீஷ்மர் இருக்கார்.
அவர் ஒரு வார்த்தை சொன்னால் இந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்த முடியும்னு சொல்லி நேராக போய் அவர் காலில் விழுந்தா, பிதாமா நான் உங்கள் குலப்பெண் அல்லவா, இந்த சபையில் கொண்டாந்து என்னை நிறுத்தி அவமானம் பண்ண போகிறாங்களே, நீங்கள் ஒரு நல்ல வார்த்தை சொல்லி என்னை காப்பாற்றப்படாதான்னு கதறுகிறாள். ஒரு பதிலும் சொல்லாத பெரியவர் சொன்னார், இங்கே நடக்கிறது அநியாயம்தான்னு புரியுது, ஆனால் அதை தடுத்து நிறுத்துகிற தைரியம் எனக்கு இல்லை, தீங்கு தடுக்கும் திறம் இல்லை, இங்கே நடக்கிற தீமையை தடுக்கிற தகுதி எனக்கு இல்லை. தகுதி இருக்கோ இல்லையோ தடுக்க முயற்சியாவது பண்ணியிருக்கலாம்ல, தோல்வி வெற்றி வேற. அப்போ அந்த பீஷ்மர் காலில் போய் விழுந்து கெஞ்சும் போதும் நீதி கிடைக்கவில்லை. அப்புறமா என்ன செய்தாள் பாருங்கள், எவ்வளவெல்லாம் செஞ்சாச்சு, மக்களுடைய துணையை நாடி பார்த்தாச்சு, காந்தாரி பின்னால் ஒழிஞ்சாச்சு, சட்டம் பேசியாச்சு, துச்சாதனை வணங்கியாச்சு, பீஷ்மர் காலில் விழுந்தாச்சு, எதுவும் நடக்கவில்லை. இப்போ பற்றி இழு என்கிறான் துரியோதனன். துச்சாதனை ஓடி வந்து ஆடையை பற்றி இழுக்க வந்தான். பாஞ்சாலி பார்த்த வேறு வழியே தெரியல, அவமானம் வந்து சேர்ந்து விடுமே என்று 2 கைகளாலும் பற்றி பிடித்து கொண்டாள் ஆடை. அப்பவும் பாருங்கள், தன் பலத்து மேலே தான் அப்பவும் நம்பிக்கை இருக்கு. 2 கைகளாலும் ஆடையை பற்றி நிறுத்தி கொண்டாள். எவ்வளோ நேரம் நிறுத்த முடியும்? மலர் போன்ற பாஞ்சாலி, மாடு மாதிரி துச்சாதன். மாட்டுக்கும் மலருக்கும் போட்டி வச்சா என்ன ஆகும்? அவன் கைப்பிடிகளுக்குள் இவள் ஆடையின் ஒரு பகுதி, ஆனால் அவன் ஆடையை பிடிச்சி நிறுத்துறான். நடக்குமா? அவன் பற்றி இழுக்கிறான். அதற்கு பிறகுதான் பார்த்தாள், எவ்வளவு நேரம் இந்த மலர்கரங்களுக்குள் இந்த ஆடை இருக்கும், பற்றி இழுக்கிறானே பாவி துச்சாதனன், நான் என்ன செய்வேன் என்று அதற்கு பிறகுதான் சரணாகதிக்குள்ளே வரா. நம்ம எப்படி இருப்போமோ அது மாதிரியே பாஞ்சாலி இருந்தான். முதல்ல வக்கீலை வச்சு பார்த்துக்கலான்னு நினைப்போம், பிறகு சாட்சிக்காரனோட சண்டைக்காரன்கிட்ட சமாதானம் பண்ணலாமான்னு பார்ப்போம், அப்புறம் 4 பெரியவங்கள்ட்ட ஆலோசனை கேட்போமான்னு நினைப்போம், அப்புறம் நம்ம பலத்திலேயே ஏதாவது செஞ்சு பார்க்கலாம். இது எல்லாம் தோல்வி அடைந்த பிறகு கடைசியில் ஒரு வசனம் வச்சுருக்கோம், என்ன தெரியுமா? இனிமே கடவுள் தான் பார்க்கணும். கையால் ஆடையை பிடிச்சி நிறுத்துறா, இனிமே முடியாத அவள் பிடிக்கிற இழுப்பில் தாங்காதுன்னு தெரிஞ்ச உடனே அதற்கு பிறகுதான் சரணாகதிக்குள்ளே வந்தவன் என்ன செய்கிறாள்? பரந்தாமா, இத்தனை ஆடவர்களுக்கு முன்னால் என் ஆடையை பற்றி இழுத்து இந்த துச்சாதனன் என்னை அவமானம் பண்ணினால் அந்த அவமானம் ஸ்ரீ கிருஷ்ணா உனக்கே சமர்ப்பணம் என்றாள். இந்த அவமானம் ஏற்படாமல் என்னை நீ ரட்சித்து காப்பாற்றினால் அந்த பெருமையும் உனக்கே சமர்ப்பணம். நான் உனக்கு சமர்ப்பணம் பண்ண வேண்டியது அவமானத்தையா இல்லை என் தன்மானத்தையா என்பதை நீ முடிவு செய்து கொள். அதை முடிவு செய்ய வேண்டியது நான் அல்ல. என் பலத்தின் மேல் உள்ள நம்பிக்கையும் விட்டுவிட்டேன். இனிமேல் நீயே கதி என்று 2 கரங்களையும் வானத்தை நோக்கி தூக்கினாள். இத்தனை முனையில் முயற்சி பண்ணி தோற்ற பிறகுதான் அறிவில் தட்டுப்படுகிறது, பகவானையே சரணாகதி பண்ணி கொள்ள வேண்டும். இந்த நிலையிலிருந்து தான் மனிதனை ரட்சிக்க முடியும் என்கிற நியதி பகவானுக்கு இல்லை. எந்த ஆபத்தான நிலையிலிருந்தும் ரட்சிப்பான். ஆபத்து என்கிற விளிம்பில் இருந்து கொண்டு ஆபத்து என்கிற ஆழி சமுத்திரத்தில் அரை நொடியில் விழ இருக்கிறவனையும் அந்த ஆபத் பாந்தவன் காப்பாற்றுவான். எனக்கு வேண்டியது சரணாகதி பண்ணுற மனோபாவம் தான். இதனால் ஆடையை பிடிச்சிருந்த கை என்ன கை, என் பலத்து மேலே உள்ள நம்பிக்கையை விட்டுட்டேன்னு சொல்லி 2 கரங்களையும் எடுத்தாள், ஆகாசத்தை நோக்கி தூக்கிவிட்டாள். அவமானம் வந்தாலும் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கே சமர்ப்பணம், என் தன்மானம் வென்றாலும் உனக்கே சமர்ப்பணம் என்று கரங்களை ஆகாசத்தை நோக்கி தூக்கிட்டு, ஆறாகி இருதடங்கன் அஞ்சனவன் புனல் சோர அழகம் சோர, வேறாய துகில் தகைந்த கை சோர மெய் சோர வேறோர் சொல்லும் கூறாமல் கோவிந்தா கோவிந்தா என்றலறி நாவில் ஊறாத அமிழ்து ஊற உடல் புழகித்து உள்ளமெல்லாம் உருகினாளே என்றார். கோவிந்தா என்று குரல் கொடுத்தாள். கண்ணிலிருந்து ஆறா பெருகுது கண்ணீர். இவ கூப்பிட்ட குரலுக்கு பாருங்கள், கையை மேலே தூக்கிட்டா, ஆடையை பிடிச்சி துச்சாதனை இழுக்கிறான். உடம்புல இருந்து மலை மலையா வந்து குவிகிறது ஆடைகள். மலை குவிந்தன, மலையாக ஆடைகள் வந்து வண்ண வண்ண ஆடைகள். அவை வளர்ந்தன அங்கேன்னா மலையாக குவி. கோவிந்தான்னு கூப்பிட்டாளே, கூப்பிட்ட குரலுக்கு எவ்வளோ நேரத்தில் வந்தா கிருஷ்ணன்? ஒரு கண்ணிமைக்கிற நேரத்தில் பாதி நேரம்,
ஒரு கை சொடுக்கிற நேரத்தில் பாதி நேரம், அழைத்த பொழுதினில் போக்கு சொல்லாமல் அரை நொடிக்குள் வருவான். அரை நொடிக்குள்ள கிருஷ்ணா கோவிந்தான்னு கூப்பிட்டு முடிகிறதுக்குள்ளே வந்துடுவார். கோவிந்தா கோவிந்தா என்றலறி நாவில் ஊறாத அமிழ்து ஊற உடல் புழகித்து உள்ளமெல்லாம் உருகினாளே. அதனால்தான் அந்த நாமாவை சொல்லணும் அப்படின்னு வைத்தார்கள். அதனால் பாஞ்சாலிக்கு ஏற்பட இருந்த அவமானத்திலிருந்து அவள் விடுபட்டதற்கு காரணம் தன் பலத்தில் எதுவும் இல்லை, பகவானே எல்லாம் என்று அவனை எப்போ சரணாகதி பண்ணுறோமோ அப்போ பகவானுடைய கருணை அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். பாரத கதை சொல்லுகிறது பாருங்கள். தருமன் மட்டுமல்ல, மகானுபாவரான பீஷ்மர் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை சரணாகதி பண்ணி கொண்டவர். எப்பவுமே அவர் நினைவாகவே இருந்தவர் பீஷ்மர். ஆனாலும் துரியோதனாதியர்கள் பக்கம் இருக்க வேண்டிய நிலைமையில் இருந்தார். மகாபாரத யுத்தத்தில் பாட்டனாருங்கிற முறையில் இந்த பக்கத்தில் கிருஷ்ணன் பாண்டவர்களுக்கு உபகாரமா. அப்போது 10 நாள் வரைக்கும் யுத்த களத்தில் இருந்தார் பீஷ்மர். அந்த பீஷ்மர் இடத்துல அந்த பீஷ்மர் ஒரு பிரதிஜை வைத்திருந்தார். என்னதான் இருந்தாலும் திருதராஷ்டிர மன்னன் அவனுடைய புத்திரர்கள் அதனால் அதர்மிகளாக இருந்தாலும் அவங்கள விட்டுட்டு போகக்கூடாதுன்னு துரியோதனாதியர்களோடு இருந்தார். பகவானுக்கு பெரிய சவாலாக இருந்தது இந்த மகானுபாவர்களை அந்த இடத்திலிருந்து கரை சேர்ப்பது தான் அவருக்கு பெரிய சவாலாக இருந்துச்சு. சண்டை நடக்கிறதுக்கு முன்னால் கிருஷ்ண பகவான் இருக்கிற துவாரகைக்கு கிருஷ்ணனை படைக்கு துணைக்கு அழைப்பதற்காக துரியோதனனும் அர்ஜுனனும் போனாங்கன்னு படிக்கிறோம்ல. துரியோதனன் போய் தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டான், இவன் போய் கால் மாட்டில் உட்காந்தான். கண்ணை முழிச்ச உடனே திருவடியில் இருந்தவனை பார்த்துட்டார். உனக்கு என்ன வேணும் கேட்ட உடனே இந்த துரியோதனனாவும் வந்திருக்கார். 2 பேரும் ஒரே நேரத்தில் வந்திருக்கீங்களா? எல்லா யுத்தம் வரப்போகுது, உன்னுடைய உதவி வேணும்னு கேட்டு வந்திருக்கோன்னு ஒரே நேரத்தில் சொல்லிட்டாங்க. கிருஷ்ணர் சொல்கிறார், சாதுரியத்தில் கிருஷ்ணருக்கு மிஞ்சினவங்க யாருமே கிடையாது. கிருஷ்ணர் சொல்கிறார், ஒரு ஆளை தேடி ஒரே உதவியை கேட்டு ஒரே நேரத்தில் 2 பேரும் வந்தால் யாருக்கு முதல்ல என்ன வேணும்னு கேட்குறதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. யாருக்குன்னா 2 பேரில் வயதில் குறைந்தவர்கள் யாரோ அவங்ககிட்ட கேட்கணும், என்ன வேணும்னு முதல்ல கேட்கணும். பகவான் சொல்கிறார், இது எந்த சாஸ்திரத்தில் இருக்குது, நீங்கள் என்ன கேட்டுறாதீங்க. இது அப்போதைக்கு கிருஷ்ணர் வச்சுக்கிட்டார், ஒரு சாஸ்திரம் அவரே உண்டாக்கிட்டார். அதனால என்ன வேணும்னு அர்ஜுனன்கிட்ட கேட்க போகிறேன். அப்போ அவன் சொன்னான், போர்க்களத்தில் சண்டை வரப்போகுது, நீ அதில் எங்களுக்கு சகாயம் பண்ணுறதுக்கு இருக்கணும், எங்களுக்கு துணையாக இருந்தால் போரும். நிம்மதி பெருமூச்சு துரியோதனுக்கு. பரவாயில்ல, இவன் படையை கிடையே கேட்டுருவான்னு பார்த்தோம், அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. கிருஷ்ணா உன் ஆயுத அஸ்திரம் பட ரதகஜ துரக பதாதிகள் எல்லாம் எங்களுக்கு கொடுத்தான். பகவான் அப்படியே கொடுக்குறேன்ட்டார். ஆனால் அதை வாங்கிட்டு போன துரியோதனை சும்மா போகல. அவன் சொன்னால், உன்னோட படைகளையெல்லாம் எங்களுக்கு போர் முடிகிற வரைக்கும் சகாயமாக கொடுத்துட்டதுனால நீ குருக்ஷேத்திர யுத்த காலத்தில் எந்த காலகட்டத்திலையும் ஆயுதம் தொட்டு சண்டை போடக்கூடாது. நீ ஆயுதம் தொட்டு சண்டை போடக்கூடாது. பகவான் சொன்னார், சத்தியமாக ஆயுதம் தொடமாட்டேன், வெறும் ஆளாக தான் பாண்டவர்களுக்கு சகாயம். சரின்னு போயிட்டான் துரியோதனை. ஏன்னா படையெல்லாம் துரியோதனாதீர்கள். சண்டை நடக்குது. 3ஆவது நாள் யுத்தகலம் சண்டை நடக்குது. பயங்கரமான எந்த ஆயுதமும் தொடமாட்டேன்னு சொல்லியிருக்கார் கிருஷ்ணர். 3ஆவது நாள் யுத்தம் பீஷ்மார்ஜுன யுத்தம். இதுதான் பீஷ்மர் தன்னோட பலத்தையெல்லாம் வச்சு போராடுறார். பாண்டவ சைன்யத்தில் ஒரு பகுதி அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவ்வளவு ஆக்ரோஷமாக சண்டை போடுறார். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற தர்மன் போய் சொல்கிறா, எங்கள் பாட்டனார் எப்படி சண்டை போடுறாரு, ஒரு இளைஞர் கூட இப்படி சண்டை போட முடியாது, இவருக்குள்ளே எங்கே இருந்தது இந்த உத்வேகம்? பகவான் சொன்னார், இன்னும் 2 நிமிஷம் விட்டோம்னா சைன்யத்தில் பாதியை சாய்ச்சிருவார். அவ்வளவு ஆக்ரோஷத்தோடு போராடி கொண்டிருக்கிறார். அர்ஜுனா விடாதே அப்படின்னு பகவான் அர்ஜுனனை தூண்டி கொண்டிருக்கிறார். அவன் ஒரு காலகட்டத்தில், பகவானே அவருடைய வீரத்துக்கு முன்னால் என்னால் நிற்க முடியவில்லை, அர்ஜுனா விடாதே விடாதே என்கிறார் பகவான். அவ்வளோ மும்முரமாக சண்டை நடக்குது. ஒரு காலகட்டத்தில் பீஷ்மரை ஜெயிக்க முடியாதுங்கிற நிலைமை வந்துட்டு 3ஆவது நாள் பீஷ்மார்ஜுன யுத்தம். திகைச்சு போய் நிற்கிறான். அர்ஜுனனால் ஒன்றும் முடியல, திகைத்து போய் நிற்கிறான். பீஷ்மர் அவ்வளவு கடுமை ஆக்ரோஷத்தோட சண்டை போட்டு கொண்டிருந்தார். பகவான் பார்த்தார், கொஞ்ச நேரம் விட்டால் பாண்டவ சைன்யம் அழிஞ்சு போயிடும்னு சொல்லி சண்டை போட்டு கொண்டிருக்கும் போதே, அர்ஜுனா விடாதே விடாதேன்னு சாரதியாக இருக்கிற பகவான் சொல்லிட்டு இருக்கும் போதே தேரை விட்டு சடார்னு குதிச்சு கீழே குதிச்சார் கிருஷ்ணர்.
குதிச்சு கையை இப்படி ஆகாசத்தை நோக்கி தூக்குறார். சக்கரைப்படை வந்து கையில் உட்காந்துச்சு. இந்த படையை கையில் எடுத்துட்டு நேராக பீஷ்மரை நோக்கி பாயிறார் பகவான். பீஷ்மர் இந்த காட்சியை பார்த்தார். ஆகா, காலதண்டத்தை ஏந்தின யமன் மாதிரி சக்கரைப்படையை தூக்கிட்டு கிருஷ்ணனா என்னை அடிக்க வருகிறான். பகவானே, நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து உன் நாமாவை ஸ்மரணம் பண்ணுற பக்தன் என்ன மகாபலி நினச்சிட்டியா? என்னை இரணியன் நினச்சிட்டியா? சக்கரைப்படை எடுத்துகிட்டு என்னை அழிக்க வர. பகவான் படையை எடுத்துகிட்டு முகத்தில் ஆக்ரோஷம். இந்த மேலே போட்டிருக்கிற தோல் துண்டு பின்னால் போகுது. அதை இடது கையால் இழுத்துக்கிட்டு சக்கரைப்படையை வலது கையில் ஏந்தி கொண்டு ஆக்ரோஷமாக பாயிறார். அப்படியே பீஷ்மர் நடுநடுங்கி போய் இந்த காட்சியை பார்த்துட்டு அவர் கையில் வச்சிருந்த அஸ்திரத்தையெல்லாம் கீழே போட்டார் பீஷ்மர். பகவானா சக்கரைப்படை எடுத்துகிட்டு அடிக்க வரான். போர்க்களத்தில் படை தொடமாட்டேன்னு சத்தியம் பண்ணவன் இல்லையா? படைத்துணை அழைக்க போன துரியோதனனுக்கு எந்த காலகட்டத்திலையும் படை தொடமாட்டேன்னு சத்தியம் பண்ணவன். பகவானே சத்தியத்தை மீறினா என்ன ஆகும் உலகம்? சக்கரைப்படையை தூக்கிட்டானே, அந்த அதிர்ச்சியில் படைகளை கீழே விட்டுட்டு பீஷ்மர் நிற்கிறான். அப்படியே நான் இரணியனா, நான் மகாபலியா அப்படின்னு புலம்புகிறார் பீஷ்மர். ஆக்ரோஷம் அடங்கி போச்சு பீஷ்மர். அஸ்திரத்தை தான் கீழே போட்டாரே. பிரயோகம் பண்ணியிருந்தாருன்னா பாண்டவ சைன்யத்தில் பாதி போயிருக்கோம். அவ்வளவு ஆக்ரோஷமாக இருந்தார். இப்போ கீழே போட்டுட்டு நாக்குளறி போய் நிற்கிறார். ஆரண கற்பித மாதவ அச்சுத ஆழியிடை துயிலும் காரண சிற்குண ரூப மலர்கொடி காதல் மனத்துறையும் நாரண அற்புத வானவருக்கு ஒரு நாயக நிற்பணியும் வாரணமுத்தி விசால தலத்திடை வாழ்வுற வைத்தவனே. பகவானே, அன்னைக்கு ஒரு நாள் அந்த யானையோட காலை முதல்ல வந்து கவ்வும் போது ஆதி மூலமேனு அந்த யானை கூப்பிட்டதுக்காக ஓடி வந்து அந்த சக்கரைப்படையால் முதலிக்கிட்டு இருந்து யானையை காப்பாற்றினவனா நீ? அதே சக்கரைப்படையை எடுத்து என்ன அழிக்க வந்திருக்கேன்? நான் என்ன இரணியனா? நான் என்ன மகாபலியா? உன் பக்தன் இல்லையா? இப்படியெல்லாம் புலம்பி அதுக்கு மேலே போர் செய்ய முடியாமல் அஸ்திரத்தையெல்லாம் கீழே போட்டார். இவர் ஆழிப்படையை தூக்கி அடிக்க ஓடினார் ஆவேசமாக. ஆழிப்படையை ஆகாசத்துக்கு அனுப்பிச்சிட்டு திரும்பி போட்டார். திரும்பி போய் சாரத்தியம் பண்ணுறதுக்கு தேர்தட்டில் உட்கார்ந்தார். அர்ஜுனா அதுக்குள்ளே இவர் படையை தூக்கிட்டு ஓடி வந்தோன்னு அர்ஜுனா ஓடி வந்து காலை கட்டுறானே, கிருஷ்ணா எங்கள் பாட்டனாரை கொண்டுரு, அதை விட்டுருன்னு காலை கட்டான். இப்போ அவனும் தேருக்கு திரும்பி போயிட்டான். அவன் சொன்னான், நல்ல வேளை உன் காலை பிடிச்சேன், இல்லைன்னா எங்கள் பாட்டனாரை என்ன பண்ணியிருப்பியோ? சின்ன வயசுலேயே அப்பாவை இழந்தவங்க நாங்கள், எங்கள் பாட்டனார் தான் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு பழகியிருக்கோம், என் கண் முன்னாலே அவரை சிக்ஷை பண்ணிடுவியோன்னு பயந்து போயிட்டேன் அப்படின்னு. பகவான் சொன்னார், அட போடா, நான் ஒன்றும் அவரை கொல்ல போகலடா, கொல்ற மாதிரி நடிக்க போனேன். இன்னும் அவர் ஒரு 7 நாள் இருக்க வேண்டியிருக்கு, கொல்ற மாதிரி நடிக்கத்தான் போனேன். அவன் சொன்ன நடிப்பே இப்படி இருக்கா, அப்போ நிஜமாகவே போனேன்னா எப்படி இருக்குமோன்னு. அதோட அர்ஜுனன் கதை முடிஞ்சு போச்சு. ஆனால் அம்பு படுக்கையில் உட்காந்துருந்தார் பாருங்க. அவர் கேட்டார்ல, ஏன் இத்தனை அம்பு என் உடம்ப தொலைச்சிக்கிட்டு இருக்கு, நான் என்ன பாவம் பண்ணேன்? அப்போ அபல பண்ண கண்ணீர் விடும்போது ஒரு வார்த்தை கூட தர்மம் சொல்லாமல் போயிட்டீங்களே. ஒரு மகானுபாவராக இருந்து அவள் வடித்த கண்ணீர் தான் இந்த அம்புலாம் அப்படின்னு சொல்லிட்டார்ல. இப்போ அவர் கேட்டார், அடுத்தாப்புல அதை விட பெரிய சந்தேகம் ஒன்று இருக்குது மனசில் அப்படின்னார். என்னன்னார் கிருஷ்ணன்? சத்தியத்தை மீறினா பாவம் தானே? பீஷ்மர் கேட்டார். பகவான் சொன்னார், சத்தியத்தை மீறினா பாவம். சத்தியத்தை சாமானியன் மீறலாமா? மீறக்கூடாது. சத்தியவந்தனா இருக்கிற பகவான் சத்தியத்தை மீறலாமோ? பீஷ்மர் கேட்டார். பகவானும் மீறப்படாது. பகவான் சொல்கிறார், பகவானும் மீறப்படாதுன்னு நீயே சொல்லிக்கிட்டு நீ தானே சத்தியத்தை மீறின. போர்க்களத்தில் படையை தொடமாட்டேன்னு சொல்லிட்டு 3ஆவது நாள் யுத்தத்தில் படையை தொட்டு என்னை அடிக்க வரல. நீ மட்டும் சத்தியத்தை மீறினா ஒன்று தப்பு இல்லையா? உனக்கு மட்டும் ஒரு சட்டம், சாமானியர்களுக்கு ஒரு சட்டமா? நீ சத்தியத்தை மீறிட்ட இல்லை அப்படின்னார் பீஷ்மர். பகவான் சொன்னார், பிதாமா நீங்கள் சொன்னது சரிதான், தப்பு இல்லை. படை தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படையை தொற்றுக்கப்படாது, இப்படியெல்லாம் சமாதானம் சொல்லாது அப்படின்னார் பீஷ்மர். பகவான் சொன்னார், உங்களுக்கு ஒன்று ஞாபகப்படுத்தவா? என்ன? என்னை படைத்துணை அழைச்சிட்டு உங்கள்கிட்ட செய்தி சொல்கிறதுக்காக துரியோதனை வந்தானில்ல, அப்போ உங்கள்கிட்ட என்ன சொன்னான்? பிதாமா, வெறும் ஆளாக தான் பாண்டவர்களுக்கு சகாயம் பண்ண போகிறான் கிருஷ்ணன், அவன் ரதகஜ துரக பதாதிகள் பட பலம் எல்லாம் நமக்கு அப்படின்னு துரியோதனை சொன்னானில்ல. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? ஏண்டா ஆயுத பலமாடா பலம்,
அஸ்திர பலமாடா பலம், பகவான் இருக்கிற இடம் இல்லையாடா பலம், இதை கோட்டை விட்டுட்டு ஆயுதாஸ்திரங்களை வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறியடா முட்டாள் அப்படின்னார பீஷ்மர். துரியோதனன் சொன்னால், பாட்டனாரே நான் அவ்வளோ முட்டாளாக இருப்பேனா, அதனால தான் இன்னொரு வரமும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன தெரியுமா, சண்டை முடிகிற வரைக்கும் கிருஷ்ணன் படை தொடமாட்டான், படை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அவனும் சம்மதிச்சு சத்தியம் பண்ணிட்டான். பீஷ்மர் சொன்னார், படையை தொடமாட்டேன்னு கிருஷ்ணன் சத்தியம் பண்ணானா, அதெல்லாம் நடப்புக்கு ஆகாது. பீஷ்மர் சொல்லியிருக்கார், அதெல்லாம் நடக்காது, சத்தியமாக பண்ணால் உங்ககிட்ட சத்தியமாவது ஒன்றாவது அதையெல்லாம் மீறிட்டு படையை தொடுவான் பீஷ்மர் சொன்னார். துரியோதனனுக்கு கோபம் வந்துடுச்சு. அவன் சொன்னான், பாட்னாரே படைத்துணை அழைக்க போனது நீங்களா நானா, கிருஷ்ணன் சொன்னது எங்கிட்டயா உங்கள்கிட்டயா, என்கிட்ட தான் சொன்னான் படை தொட மாட்டேன், இது சத்தியம், அப்படி நான் தொட மாட்டான். கிருஷ்ணன் சொன்னதை நம்பிட்டு இருக்கியா, தொடமாட்டான்னு, கண்டிப்பாக படையை தொடுவான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில். இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, நான் போயிட்டு வந்தவன் சொல்கிறேன், என் வார்த்தையை நம்ப மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு துரியோதனன் கோவப்படுறான். அதுக்கு பீஷ்மர் சொன்னார், கிருஷ்ணன் கண்டிப்பாக படையை தொடுவான், அவனை படை தொட வைப்பேன், அது கண்டிப்பாக படை தொடுவான், அவனை படை தொட வைப்பேன். மூணாவது வாக்கியம் என்ன தெரியுமா பீஷ்மர் சொன்னது, இது என் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தின் மேல் ஆணை. முடிஞ்சு போச்சு கதை. இப்போ பகவான் கேட்டார், பிதாமா அவன்தான் வந்து நான் படையை தொடமாட்டேன்னு சொன்னேன்னு 100 தடவை சொன்னேன்ல, கேட்டிங்களா, அதெல்லாம் அவன் தொடுவான், படையை தொடுவான் அப்படின்னே சொல்லிட்டீங்க. அது எல்லாத்துக்கும் மேலே என் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தின் மேல் ஆணை, கிருஷ்ணன் படை தொடுவான், அவனை படை தொட வைப்பேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. பிதாமா எந்த படையும் தொடாமலே இந்த யுத்தத்தில் எப்படி ஜெயிக்கணுங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சவனா, படையை தொட்டுத்தான் ஜெயிக்கணுங்கிறது இல்லை, படை தொடாமலும் ஜெயிப்போம். ஆனால் ஏன் தொட்டேன்னு தெரியுமா, ஒரு நித்திய பிரம்மச்சாரியத்துக்கு இலக்கணமாக முழுமையான தியாக வாழ்வுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்ட மகானுபாவராகிய நீங்கள் கிருஷ்ணன் படை தொடுவான், தொட வைப்பேன், இது என் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தின் மேல் ஆணைன்னு சொல்லிட்டீங்களே, நான் படை தொடாமலே இருந்தால் உங்கள் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தை அல்லவா உலகம் பழியா சொல்லும். கிருஷ்ணன் சத்தியம் பண்ணிட்டு படையை தொட்டான்னு ஒருத்தர் சொன்னால், பாண்டவர் சகாயன் தர்மிஷ்டர்களுக்கு உபகாரம் பண்ணுறதுக்கு தானே சத்திய வாக்கை மீறினான்னு ஒரு 4 பேர் சொல்லுவாங்க, இல்லை ஒரு 40 பேர் மாமாயன் அப்படித்தான் பண்ணுவான்னு சொல்வார்கள், இன்னொரு 400 பேர் பகவானுடைய லீலைகளை நாம் புரிஞ்சுக்க முடியுமா என்பார்கள். அதோடு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் நான் மட்டும் படை தொடாமல் இருந்திருந்தேன், ஆனால் உங்களுடைய நித்திய பிரம்மச்சரிய ஒழுக்கம் கேள்விக்குறியாக போயிருக்கும். அதனால தான் உங்கள் ஒழுக்கத்தை உலகம் உயர்வாக நினைக்க வேண்டும் என்பதற்காக கிருஷ்ணன் வாக்கு மாறினான் என்று சொன்னாலும் கவலை இல்லை, அவன் பக்தனின் ஒழுக்கம் பழுதுபடாதது என்று உலகம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் படை தொட்டேன் என்றார் பகவான். அதுதான் சரணாகதி. எப்படியெல்லாம் வந்து பகவான் பாருங்கள், நாம் சட்டத்துக்குள்ளே ஏதாவது இடுக்கு இருக்கான்னு பார்த்து இது வழியாக தப்பிச்சிடலாமா அது வழியாக தப்பிச்சிடலாமான்னு கன்சல்ட் பண்ணிக்கிறார்களே, பகவான் எப்படி பாருங்கள், எவ்வளவு மேன்மை, தன்னை குறைத்து கொண்டு தன் பக்தால உயர்த்தி காட்டணும்னு நினைக்கிறது சர்வலோக சரண்யனான பகவானை தவிர வேறு யாராலையும் முடியாது. ஆனால் எப்படி பாருங்கள், அவருடைய பிரம்மச்சரிய ஒழுக்கத்தை உலகம் பாராட்டணுங்கிறதுக்காக தன்னை குறைத்து கொண்டு தன் பக்தனை உயர்த்திய இடம் ஒரு சர்வலோக சரண்யனின் குணாதிசயம். அதனால தான் பாருங்கள், கடைசி நேரத்துலையும் பீஷ்மருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு காரணம் அதுதான். முக்தி கிடைக்கும் போது பக்கத்தில் நிற்கிறார் கிருஷ்ணர், அம்பு படுக்கையில் இருந்தானே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஜபம் பண்ணுறார், பக்கத்துலலாம் இருந்தார் கிருஷ்ணர், 2 அடி தூரத்தில். யாருக்கு கிடைக்கும், 2 அடி தூரத்தில் இருந்தார். அந்த சஹஸ்ரநாமாவை ஜபம் பண்ண மனசு நினைக்குதான் பீஷ்மருக்கு, ஆகா நம்ம நல்ல ஸ்திதியில் இருந்தோமானா ஒரு துளசி எடுத்தாவது போட்டு ஒரு மந்திரத்தை சொல்லியிருப்போமே, அதுக்கு வழி இல்லை, அம்பு படுக்கையில் இருக்குமே, கிருஷ்ணன் பக்கத்துலேயே இருக்கானே, அப்படி மனசில் தான் நினச்சாராம். சரையல்னு ஒரு காற்று அடிச்சு தான், அடித்த காற்றுல காட்டு துளசி கிருஷ்ணன் காலிலே வந்து விழுதான். இவர் அம்பு படுக்கையில் உட்காந்து சஹஸ்ரநாமாவை சொல்லிட்டு இருக்கார். எப்படி பாருங்கள், அந்த ஜனார்த்தனனுடைய அந்த பரந்தாமனுடைய வாத்சல்யமும் அவனுடைய கருணையும் ஒரு எல்லை இருக்கா அதுக்கு. எப்படி பாருங்கள், இப்படித்தான் பீஷ்மரும் பகவானிடத்தில் சரணாகதி பண்ணி கொண்டார். சரணாகதியின் விளைவு பேரானந்தம்.
அதை பெறுவதற்கு முயற்சிப்போம் என்று சொல்லி நின்னை சரணடைந்தேன் என்கிற தலைப்பில் அமைந்த இந்த உரையை நிறைவு செய்து